வணக்கம். நமக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே, முக்கியமாக பெண்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆகுது அப்படிங்கும்போது நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும் நம்ம உடம்புல. அப்போது நம்மளுடைய மனசு நிறைய மாற்றத்தை அடையும். கோபம் வரும், சீக்கிரம் அழுக வந்துடும். நம்மளால் நிறைய முன்ன செஞ்ச வேலை இப்போ செய்ய முடியாது அந்த மாதிரி வேலைகளை. அப்போ அந்த சமயத்தில் கோபங்கள் வரும். அப்போது அது எல்லாமே நம்மளை மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் அதே நோயாக மாறும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த கால்வலியெல்லாம் வர்றது அதெல்லாம் மாறும். அப்போது இந்த நோய்களெல்லாம் கம்மிப்படுத்தணும் அப்படின்னா 50 வயசுக்கு மேலே பெண்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் நல்லாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நோய்கள் வரும். இது எல்லாமே அந்த மன அழுத்தத்தால் வர்றது. அந்த நோய்களை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 50 வயசு முடியுது அப்படின்னாலே நம்ம மாற ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். காலையில் எழுந்து உடனேயே குளிக்கிறது, நீங்கள் முதல்ல அதை பண்ணி பாருங்களேன். மறுபடியும் எவ்வளோ வேலை வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு குளியல் போடுறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு குளிச்சு பாருங்கள். நான் குளிச்சுட்டு வீட்டில் ஒரு தீபம் பற்ற வச்சுட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நாள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுடைய வித்தியாசம் தெரியும். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் அதையவே கடைப்பிடிச்சிங்கன்னா 50 வயசுக்கு மேலே நிச்சயமாக 70 வயசு வரைக்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வழிவகுத்து வச்சாங்க, நம்மளாம் அதை விட்டுட்டோம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் 50 வயசுக்கு மேலே ஆகிடுதோ தினமும் காலையில் எழுந்தோன்னே குளிச்சுட்டு அடுத்த வேலையை பண்ணுங்கள். கோயிலுக்கு போகணுங்கிறது கூட அவசியம் வேண்டாம். எழுந்தோன்னே குளிச்சு பழகுங்க. நல்லா சூடாக குளித்து பழகும்போது நம்மளுடைய நிறைய நோய்கள்லேருந்து நம்ம வெளியில் வருவோம். வராமல் பாதுகாப்போம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? வணக்கம்.